மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து நார்மலாக ஒரு ஹியூமன் ஃபீமேலுக்கு வர்றது தான். ஸோ இந்த ஒதுக்கி வைக்கிறது, இனிமேல் தட்டை தொடாதீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரோனோட லெவல் வந்து ரொம்ப 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 லோவாக இருக்கும். கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது இல்லை, அதுக்குன்ட்டு இன்னமும் எதுவுமே மாறலை அப்படின்றது தான் இது. டாக் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. லைக் எங்கள் வீட்டில் நாங்கள் அப்படி இல்லை, நான் வந்து எல்லாமே பண்ணுவேன். ஏன் அதை வந்து கடவுள்கிட்ட போகக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க எனக்கு புரியல. அவங்களுக்கு வந்து இன்னும் இதை பற்றி அவேர்னஸ் கொடுப்போம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்ல பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இப்போ வந்து பெண்கள் இந்த மாதவிடாய் டைம்லாம் இருக்குல்ல, அதுலலாம் 3 நாள் வந்து தள்ளி இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் சரியா இந்த காலத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அதெல்லாம் சரியில்லையே. ஐ திங்க் இட்ஸ் ராங். ஓகே, அண்ட் ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை. அது தப்பு தான். பிகாஸ் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து நார்மலாக ஒரு ஹியூமன் ஃபீமேலுக்கு வர்றது தான். ஸோ நார்மலாக இயற்கையாக வர ஒரு விஷயத்த வந்து நம்ம இந்த மாதிரி தப்பாக பார்க்குறது வந்து ஒரு தப்பான விஷயம். ஆக்சுவலி அது முன்னாடிலாம் எதுக்கு ஒதுக்கி வைப்பாங்கன்னா, அப்போலாம் வந்துட்டு அவங்க வேலை செய்யணும் இல்லையா, ஸோ வேலை செய்யறதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், அதனால தான் முன்னாடி ஒதுக்கி வைக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி சாமி ரூம் டச் பண்ணாதீங்க. பட் இப்போ வந்து எல்லாரும் எல்லாமே பண்றாங்க, வேலை செய்யறாங்க. ஸோ அதனால முன்னாடி இருக்கிறத இப்போ நம்ம கொண்டு வர முடியாது. சில ட்ரெடிஷன்ஸ் ஹேவ் டு சேஞ்ச் இல்லையா. ஸோ இந்த ஒதுக்கி வைக்கிறது, இனிமேல் தட்டை தொடாதீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு. கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது இல்லை, அதுக்குன்ட்டு அதனால அதெல்லாம் இது பண்ணுறது கரெக்ட் தானே. அது தப்பு தான் ஆக்சுவலாக. எங்கள் வீட்டில் அந்த மாதிரி கிடையாது. அது மேபி சம் இன்டீரியர் பிளேசஸில் அவங்க இன்னும் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் நிறைய பிளேசஸில் இன்னும் இப்போ அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் அப்படி இல்லை, நான் வந்து எல்லாமே பண்ணுவேன். ஒதுங்கி இல்லை அப்படி இல்லை, எங்கள் ஃபேமிலியில் வளர்க்கல. அது மற்றவங்க வீட்டில் அப்படி இருக்காங்க மேபி, எங்கள் வீட்டிலனா அப்படி இல்லை. ஸோ அது வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஓல்ட் ஏஜஸில் வந்து அந்த காலத்தில் அப்படி சொல்லி பழகிட்டு இருந்ததுனால அவங்க அந்த ட்ரெடிஷன் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இருக்கிறதுக்கு அப்படி இல்லைல்ல. ஸோ நிறைய வீட்டில் அது மாதிரி இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து நான் வந்து அதுலலாம் வந்து நம்பிக்கை இல்லை. லைக் நார்மலான பிஹேவியர் பண்ணலாம். லைக் நார்மலாக அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்க பண்ணுறதுல அவங்களுக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. லைக் 3 days தனியாக இருக்கணும் அப்படின்லாம் வந்து அதெல்லாம் ரொம்ப, அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து லைக் அது ஒரு தப்பான இதுவே இல்லை, அது ஜஸ்ட் நார்மலான இது. ஸோ அது நார்மலாகவே வந்து அவங்க பார்க்கலாம். I just think that everyone needs to know about menstrual cycle. Like even men have to know and they shouldn't actually like ஒரு கொச்சமா அதை பேசக்கூடாது. இப்போமா இன்னொரு நியூஸ் கேள்விப்பட்டது மாதிரி பொள்ளாச்சியில் ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பொண்ணுக்கு வந்து பீரியட்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணை வந்து வெளியே உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சுருக்காங்க. அது தப்பு. அது தப்பு. ஏன்னா எல்லா பசங்க பார்க்கும்போது அந்த பொண்ணு தனியாக வெளியே உட்காந்துதான் கஷ்டம் தானே. அது என்னன்னுவாங்க, அது தப்பு. ரொம்ப இதை மாதிரிலாம் நடக்குமான்னு இருக்குது எனக்கு. ஆஸ் அ உமனா தட் வாஸ் வெரி ஹானஸ்ட்லி தட் வாஸ் வெரி ஷாக்கிங். ஏன்னா இன்னும் இந்த மாதிரி நடக்குதுன்றது வந்து இட்ஸ் வெரி ஷாக்கிங். என்னை பொறுத்த வரைக்கும் அது இடியாட்டிக்காக இருக்குது. இந்த மாதிரி இன்சிடென்ட், இந்த மாதிரி 3 நாளுக்கு வந்து தள்ளி வைக்கிறது, வீட்டுக்கிட்ட இருந்து தள்ளி வைக்கிறதுலாம் முன்னாடி நடந்துட்டு இருந்தது. இப்போ கூட நடக்குது, சில வில்லேஜஸ்லாம் நடக்குது. ஆனால் சிட்டிஸில் அவ்வளோவா நடக்கல, எனக்கும் அந்த மாதிரி நடக்கல. ஸோ இன்னமும் எதுவுமே மாறலை அப்படின்றது தான் இது. யாருமே லைக் இன்னும் வந்து கேர்ள்ஸை வந்து ஒரு இதுவாக தான் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஏன் நடக்குது எனக்கே தெரியல. எங்கள் ஃபேமிலிஸ்கிட்டையும் கேட்பேன். ஓகே, அது ஏதாவது பேய் பிடிச்சிக்கும், அது வந்து இது தொடக்கூடாது, செடி தொடக்கூடாது, பெருக்கக்கூடாது, பாத்திரம் தொடக்கூடாது, ஏன்னு எனக்கே தெரியல. அஃப்கோர்ஸ் கோவம் தான் வரும். அவங்க கஷ்டப்பட்டு அவ்வளோ காலம் படிச்சிருக்காங்க, அப்போ கடைசி நிமிஷத்தில் அவங்கள எக்ஸாம் எழுத விடாமல் இந்த ஒரு ரீசனால் இது பண்ணால் எப்படி அவங்களுக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு அவ்வளோவா சொல்ல தெரியல. அதாவது ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஷீ டோல் தட் அவளுக்கு சைக்கிள் இருக்கும்போது அவளோட இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் அலோவ் பண்ணலையா. So they were actually really orthodox, so they didn't allow her to go inside. So எனக்கு பர்சனலாக எதுவும் நடந்தது. அப்போலேருந்து வந்து இது தீட்டு ஒரு மாதிரி அன்டச்சபிள், லைக் அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அந்த மாதிரி வந்து ஒரு அவங்க அந்த மாதிரி பிளட் வந்து டிஸ்சார்ஜ் ஆச்சு அப்படின்னா வந்து சம்திங் ரொம்ப பேட் அப்படின்னு வந்து விமன் ட்ரீட் பண்ணிருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ நம்மளுக்கு தெரியும் பயாலஜி சயின்ஸ் வந்து ஒரு நார்மல் ப்ராசஸ் அது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அவங்க ரொம்ப
ஃபிசிக்கலி வந்து ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஆல்சோ இமோஷ்னலி மென்டலி அவங்க ரொம்ப ரொம்ப வீக்காக இருப்பாங்க அந்த டைமில், அந்த பர்டிகுலர் டைமில். ஸோ அப்போ வந்து நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும். லைக் அவங்கள தனியாக ஐசோலேட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் குட். நம்ம பெயின் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம், அந்த நேரத்தில் வந்து இன்னும் டென்ஷன் படுத்துறாங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற டென்ஷன் இல்லாமல் அந்த டென்ஷனும் ஓவர் ஆகிட்டு நம்ம கத்த செய்வோம், அதுக்கும் ஒரு ப்ராப்ளம் வரும் வீட்டில். ஸோ அதனால இன்னும் ப்ராப்ளம்ஸ் நிறைய தான் ஆகும். எங்க வீட்ல அப்படி யாருமே பண்ணல. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் டே 3rd டேலாம் வந்து ஹெட் பாத் எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து லைக் தனியா அந்த பூஜை ரூம்குள்ளெல்லாம் போகக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா வந்து அது வந்து நம்ம திடீர்னா வந்து அது வந்துச்சு. லைக் ஆரம்பத்துலேருந்தே இது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கடவுள் லைக் ஏன் அதை வந்து கடவுள்கிட்ட போகக்கூடாது அப்படிலாம் சொல்றாங்க, எனக்கு புரியல. ஆனால் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. எனக்கு வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது பார்க்கும்போது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். எங்கேருந்து இந்த சேஞ்ச் வரணும்னு நினைக்கிறீங்க? ஃப்ரம் வேர் இட் ஷுட்? நம்ம கிட்ட தான், வேற யார்கிட்டும் இல்லை, நம்ம கிட்ட தான் வரணும். இன்னமும் அந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அதுதான் வேற. எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து சேஞ்ச் பண்ணலாம். எஜுகேஷன் சில்ட்ரன்ஸ்க்கு நம்ம கொடுக்குற எஜுகேஷன் தான் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் இதை பற்றி அவேர்னஸ் கொடுப்போம். லெட் இட் பி ஃபீமேல் அண்ட் மேல் சில்ட்ரன்ஸ். ஸோ இந்த மாதிரி நார்மலான ஒரு இயற்கை வர விஷயத்த வந்து இந்த மாதிரி பார்க்கறது வந்து ரொம்ப தப்பு. ரொம்ப பேடும் பாடியிலேருந்து அது வந்து ஒரு ஃப்ளூயிட் வெளியில் வருது, அது ரொம்ப பேட். அது வந்து ஒரு மாதிரி கடவுள் வந்து இதாகிடும், கடவுளுக்கு சாமி குத்தம் ஆகிடும், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு, எல்லாமே அட்வான்ஸ் ஆகிடுச்சு, எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது என்ன நடக்குது. ஒரு நார்மல் ஹியூமன் பாடியில் என்ன நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு நார்மல் ப்ராசஸ் நார்மலாக பாருங்க. அதெல்லாம் ஒரு ஜென்ரேஷன் வரைக்கும் தான் we followed it, and I think so in the generation everyone are like very forward. So I just feel that everyone should be like எவ்வளவு தனியாலாம் வைக்கக்கூடாது, லைக் everything is normal, அது மாதிரி வச்சுக்கணும். அவங்க பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்து வளர்க்கணும், அவ்வளோதான். வேறு கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத அவங்க பேரண்ட்ஸ் தான் இப்போ பசங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்கன்னா மேபி இட் கேன் அது மாதிரி சேஞ்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அந்த ரீசன் கேட்டிருக்கீங்களா? லைக் ஏன் அப்படி அதுக்கு பின்னாடி அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொல்ல மாட்டாங்க. நான் இப்போ வந்து ரீசனபிளாக தான் இருப்பேன். ஓகே, ஸோ வந்து எல்லாத்துக்கும் ரீசன் கேட்பேன். ஆனால் வந்து எங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஒரு ரீசனும் வரல. கேட்டேன், பட் அவங்க ஒரு இதுவும் சொல்லதில்லை. சடனாக வந்து இந்த அப்டாமினல் கிராம்ப்லாம் வரும்ல, ஸோ அது வந்து டக்குன்னு வரும். அது வந்து சொல்கிறது அது எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தோணும், ஆனால் வந்து பண்ண முடியாது. அது வந்து லைக் ஏன்னா வந்து அது நார்மல் தான், அது லைக் நார்மல் தான் அது. ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து அது லிவ் வித் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து லைக் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் வந்து அப்படி சொல்லி அதை வந்து லைக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வந்து அப்படியே இது பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணால் இன்னுமே வந்து லைக் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு அவங்க சொல்கிறது வந்து லைக் கம்ஃபர்டிங்காக இருக்கும். ஸோ எக்ஸ்பிரஸ் பண்ணால் நல்லது அப்படின்னு தோணுது. பீரியட்ஸ் அப்படிங்கிறது இப்போ நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா முன்னாடி கம்பேர் பண்ணும்போது? ஆமாம், ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சிஸ்டர்ஸ் இருக்க பிரதர்ஸ் அந்த மாதிரி ஃபேமிலிக்குலாம் நல்லா தெரியும் அவங்களோட பெயின் என்னென்னு. கொஞ்சம் ஆயிருக்கு, இன்னும் ஆகணும். மோஸ்ட் ஆஃப் த மென்னுக்கு வந்து இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப அந்த அளவுக்கு இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஓகே, பீரியட்னா வந்து அவள் இப்படி இருப்பா அப்படி இருப்பா அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் பீரியட்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நான் அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவளுக்கு பீரியட் அவள் அதனால அப்படி கத்திட்டு இருக்கா அப்படின்னு இல்லாமல் அவளுக்கு பீரியட் அதனால அவள் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, இது அவளோட டிபிக்கல் பிஹேவியர் இல்லை, பட் அவள் பீரியட்ல இருக்கிறதுனால அப்படி இருக்கா அப்படின்னு நீங்கள் வேணா சொல்லலாம். நம்ம வீட்டில் மாற்றினாதான் மற்றவங்க கிட்ட சொல்லி நம்ம மாறி இருக்கோம், அதேமாரி நீங்களும் சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்ல முடியும். அதுதான் தனியாக இது மாதிரி எதையும் லைக் டாக் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, லைக் தனி ரூமில் இது பண்ணி. முன்னாடி பீரியட்க்கு முன்னாடியும் வரும் இந்த ஒரு திங். இது பேர் வந்து ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேஸில் வந்து ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரோனோட லெவல் வந்து ரொம்ப 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 லோவாக இருக்கும், ட்ராப் ஆகிடும். அப்படியே இந்த 2 ஹார்மோனும் ட்ராப் ஆச்சு அப்படின்னா செரோட்டோனின் அப்படின்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, அதான் வந்து மூட் ரெகுலேஷனுக்கு எல்லாமே காரணம். ஸோ மூட் ரெகுலேட் ஒரு அந்த ஹார்மோன் வந்து அதுவும் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட மூட் வந்து சடனாக வந்து ஒரு இப்போ நல்லா இருக்கீங்க அப்படின்னா சடனாக வந்து கீழே ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி. ஸோ நீங்கள் எப்போ வந்து யாரை திட்டுறீங்க, எப்போ ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொல்லவே முடியாது. அண்ட் இதெல்லாம் வந்து எஜுகேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ ஒரு விமன் வந்து ப்ரீ மென்ஸ்ட்ரல் இதில் இருக்காங்க, ஃபேஸில் இருக்காங்க, எல்லாம் பீரியடில் இருக்காங்க. அப்போ அவங்களோட பாடியில் இந்த ஹார்மோன்ஸ் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் அப்பு டவுனில் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா இட்ஸ் நாட் யோர் மிஸ்டேக், உங்களோட தப்பு கிடையாது. நீங்கள் ரொம்ப
எரிஞ்சு விழுறது, ஹாப்பியாக இருக்கிறது, திடீர்னு டிப்ரெஷனில் இருக்குது, திடீர்னு சேடாக இருக்கிறது உங்களோட பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இப்போ என்னோட ஃப்ரெண்டுக்கு அப்படி இருக்குன்னா ஓகே, இப்போ அவகிட்ட போனால் வந்து கண்டிப்பாக திட்டுவா, நம்ம இப்போ சொல்ல வேண்டாம், அப்புறம் சொல்லலாம். இப்போ திடீர்னு போயிட்டு நீ ஏன் இப்படி எரிஞ்சு விழுற, ஏன் சேடாக இருக்க, உன்னோட இது எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு அப்ரோச் பண்ணுறதுக்கு பதிலாக ஓகே எனக்கு புரியுது, உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியுது, உன் பாடியில் அந்த ஹார்மோன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு, ஸோ சில் விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ஃபர்ட், இமோஷனல் சப்போர்ட். அப்புறம் அவங்களுக்கு ஃபிசிக்கலாக அவங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, ஏன்னா இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே இந்த சடன் ட்ராப்பு ஸ்பைக்லாம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த தலைவலி, ஜாயிண்ட் பெயின், அப்புறம் அப்டாமினல் கிராம்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ ஃபிசிக்கலாகவும் நம்மளுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கணும், எமோஷனலாகவும் ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க.